இது சரிப்பட்டு வராது. முதல்ல அவங்க 2 பேரையும் க்ளோஸ் பண்ணாதான் இது சரி வரும். சார், காயத்ரிய ஆல்ரெடி நீங்க தீர்த்துட்டீங்க இல்லையா? கொலை பண்ண மட்டும் போதுமா? அவ பாடியை ஏரியிலேருந்து எடுக்கணும், அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஊருக்கு அனுப்பணும். அதுக்கு நடுவில் இந்த சூர்யாவை போட்டு தள்ளணும். இந்த 2 கொலையும் இயற்கை மரணம்னு நிரூபிக்கணும். எல்லாம் முடிஞ்சா தானே காரியம் முடிஞ்ச மாதிரி அர்த்தம். ஓ, அத பத்தி சொல்றீங்களா? சார், நீங்க ஊன்னுட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த காயத்ரி பாடியை இன்னைக்கே வெளியெடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறேன். நாளைக்கு அந்த பாடியை சென்னைக்கு பார்சல் பண்ணானா இந்த குமாரும் காயத்ரி அப்பனும் கூடவே சென்னைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவும் அவங்க அப்பா 2 பேரும் தான் ஈஸியா சமாளிச்சிடலாம் சார். சரி, செஞ்சிடு. கணேஷ் சார், நம்ம பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு சார் கூட போங்க. ஓகே. காயத்ரி பாடியை எங்க போட்டீங்கன்னு அந்த இடத்த சாருக்கு காட்டிடுங்க. சரி சார். நான் இன்னைக்கு நைட் அந்த சூர்யா கதையை முடிச்சிட சொல்றேன். ஆல்ரெடி கோமால இருக்கிறோம் தானே, அப்படியே சத்துட்டான்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். சரி சார். ஜாகிரதையா பண்ணுங்கடா. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. புரியுதா? சரிங்க சார். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இந்த கேஸ்ல கொஞ்சம் சொதப்பினாலும் அந்த டாக்டர் கேஸை வெளியில இழுத்து விட்டுரும். அத மனசுல வச்சுக்கிட்டு வேலையை பாருங்க. என்னடா சார், புரியுதா? புரியுது சார். சார், காயத்ரி மேட்டரை நான் பார்த்துக்கிறேன். எந்த ப்ராப்ளமும் இல்லாம அந்த பாடி நாளைக்கு சென்னைக்கு போயிடும். சூர்யாவை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்த மாதிரி அவ்வளவு டைட் செக்யூரிட்டி இல்ல. அங்க நம்ம இன்ஸ்பெக்டர் ரகுன்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க எத்தனை மணிக்கு ஆள் அனுப்புறேன்ட்டு என்கிட்ட சொன்னா நான் அவனை அங்க மேனேஜ் பண்ணிக்கிறேன் சார். புரியுதுங்களா? அப்புறமா உங்க வேலை ஸ்மூத்தா ஃபினிஷ் ஆயிடும். சரி, நான் ஃபோன் பண்றேன், நீ இப்ப கிளம்பு. ஓகே சார். டேய் கண்ணா, சொல்லுண்ணா. ஏரிக்கு போவோம் வா. ம். மனசு ஆறவே மாட்டேங்குதுரி. இந்த சுப்பு ஒரு காலத்துல எப்படி இருந்தா? காயத்ரி மேல உசுரா இருந்தவடி அவ. இங்க வர்றப்பெல்லாம் வாய் நிறைய அம்மா அம்மான்னு என்னை எவ்வளவு அன்பா கூப்பிடுவா, விசாரிப்பா. எப்படி மாறி போயிட்டா அவ, நம்பவே முடியலடி. என்ன பேச்சு பேசிட்டா. மறந்துருமா, எல்லாரையும் நல்லவங்க நினைச்சு எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிறது உன்னோட சுபாவம். ஆனா உலகம் அப்படி இல்லையே. உங்க அக்கா சுப்புவுக்காக தாண்டி அவளோட வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டு இருக்கா. காயத்ரி கழுத்துல சூர்யா தாலி கட்டிட்டான்னு ரேணுகா சொன்னப்போ நான் மனசுக்குள்ள செத்து போயிட்டேன்டி. நான் தாலிய மறைச்சு வச்சு அடுத்தவங்கள வாழ வைக்கிற மனசு எத்தனை பேருக்கு தாண்டி வரும்? ஆனா அது அவளுக்கு புரியலையே. ஆனா ரொம்ப நாளைக்கு இது இப்படியே இருந்துடாது கௌரி. பூமி சுத்துறதையும் சூரியன் உதிக்கிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. எதுக்குமா இப்படி புலம்பிட்டு இருக்க? இனிமே சுபுவ நினைக்காத. ஏய், போன் ரிங் அடிக்குதுரி, போய் அப்பாவான்னு பாரு போ. அம்மா, அப்பாதாம்மா பேசுறாரு. அப்பாவா? ஹலோ அப்பா. கௌரி, அம்மா இருக்காங்களா? இருக்காங்கப்பா. அப்பா, அக்காவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நீ அம்மா கிட்ட போனை கொடு. சரிப்பா. என்னங்க? லட்சுமி, குமார் இப்போ பெங்களூர்ல தான் இருக்காரு. என்னங்க சொல்றீங்க?
என்னத்த சொல்றது? காயத்ரிய தேடி நான் இங்க வந்து நின்னா எனக்கு முன்னாடி குமார் வந்து நிக்கிறாரு. என்னங்க காயத்ரிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல லக்ஷ்மி, ஆனா அவ ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது. என்னங்க சொல்றீங்க? அந்த சூர்யா சம்பந்தப்பட்ட கேஸ்ல காயத்ரியும் சேர்த்து உள்ளத்தள்ள திட்டம் தீட்டிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? ஐயோ, குமார் என்னடானா அந்த கேஸே ஒரு பொய் கேஸ், இன்ஸ்பெக்டர் சதி பண்றாருன்னு சொல்றாரு. மாமா, யாரு என்ன சதி பண்ணாலும் இந்த குமார் காயத்ரியை காப்பாத்துவான்னு சொல்லுங்க. கேட்டுச்சா? கேட்டுச்சுங்க. அந்த நம்பிக்கையில தாமா தேடிக்கிட்டே இருக்கிறோம். என்னங்க என்னதான் அவளுக்கு பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் புரியலங்க. எனக்கே இப்பதான் முழுசா புரிஞ்சுது. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா, ஐயோ கடவுளே! அம்மா, என்னம்மா, என்ன ஆச்சு? லக்ஷ்மி ஐயோ, அழாம நான் சொல்றதை கேளு. இப்போ காயத்ரி எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. சூர்யாவுக்கு நினைவு திரும்பின பிறகு அவனை விசாரிச்சாதான் உண்மை தெரியும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி காயத்ரிய கண்டுபிடிச்சிடலான்னு குமார் சொல்றாரு. என்னங்க நம்ம காயத்ரியை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவ வேலைக்கு போகவும் வேண்டாம், சம்பாதிக்கவும் வேண்டாம். ஏன் தான் நமக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. ஐயோ, லக்ஷ்மி அழாதம்மா, தைரியமா இரு. என்னங்க குமார் கிட்ட போன கொடுங்க. கௌரி ஒரு வார்த்தையாவது பேசட்டுங்க. மாமாவா? மாமா எப்படி? சரி, இதோ பெங்களூர்ல தான் இருக்காரு. கொடுக்குறேம்மா. குடுக்குறேங்க. குமார், கௌரி பேசணுமா? மாப்பிள்ள கிட்ட பேசு. மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? என் மேல கோவம் எதுவும் இல்லையே? நீங்க இப்படி சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டதுல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் மாமா. அக்காவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா மாமா? தேடிக்கிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவோம். நீ அத்தையை மட்டும் பார்த்துக்க. எங்கடா போட்டீங்க? இந்த மஞ்சள் கலர் கூடாரம் தாண்டி தான் போட்டேன். போங்கடா, போய் அந்த படத்தை தூக்கிட்டு வாங்கடா. போங்கடா. என்னடா ஆச்சு? இல்ல சார். காணுமோ? ஏய், சரியா தேடுங்கடா. இல்ல சார், இங்க. ஓ ஷிட். ஏய், இங்கதான் எங்கேயாவது இருக்கும். சரியா போய் பாருங்கடா. சார் இங்க இல்ல. மை காட்.
இல்ல சார். ஏய் சரியா பாருங்கடா, சரியா பாருங்கடா. அந்த பணத்தை எடுத்துட்டு வரல நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. இல்ல சார். ஏய் மை காட், எங்கடா போச்சு? எங்கடா இங்க தானடா போட்டோம். அண்ணா காணண்ண. எங்கடா போயிருக்கோம்? நீ அந்த பக்கம் தேடி போ. ஹலோ சார், ஏரியில அந்த காயத்ரியோட பணம் காணோம் சார். என்னையா சொல்ற? சார் ஆமா சார், பசங்க எல்லாம் நல்லா தேடி பார்த்தாங்க சார். ஆனா பணம் கிடைக்கல சார். யோ நல்லா தேடி பார்க்க சொல்லியா? ஓகே சார், ஓகே சார், நான் இங்க தான் இருக்கேன். பார்க்குறோம் சார், மறுபடியும் ட்ரை பண்றோம் சார். ஏய் அறிவு கட்ட முண்டங்களா, சரியா பாருங்கடா. இல்ல சார். ஏய் இங்க எங்கேயோ தான் இருக்குது, பாருங்கடா சரியா. என்ன ஆச்சு? சார் உங்க பசங்களை வச்சு ஏரி பூரா மொத்த தேடியாச்சு சார். ஆனா அந்த காயத்ரி பாடி கிடைக்கல சார். ஏரியில போட்ட பாடி எங்கடா போச்சு? அவ சத்துட்டாளா இல்லையா அதாவது தெரியுமா? சார் நான் தான் சார் கத்தில குத்துனேன் சார். மூக்குல விரல கூட வச்சு பார்த்தோம் சார். பேச்சு மூச்சு இல்ல, உயிர் போயிடுச்சு சார். ஏரியில நாங்க தான் சார் கொண்டு போய் போட்டு வந்தோம். அப்படி இருந்த பாடி எங்கடா போச்சு? தெரியல சார். ஏரி முழுக்க தேடி பார்த்தோம் சார். போட்டது எங்க போச்சுன்னே தெரியல சார். எது கேட்டாலும் தெரியல தெரியல தெரியல. எப்படி பண்ண போறீங்களோ என்ன பண்ண போறீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த காயத்ரி பாடி எனக்கு இங்க வேணும். இல்லன்னா நீங்க 3 பேரும் அந்த ஏரியில மிதப்பீங்க. போங்கடா. சார் 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 1 மினிட். சொல்லுங்க சார். டேய் முனீஸ்வரா, காயத்ரி அவங்க தேடி போயிட்டோம். சரி சார். நீ நேரா ராஜேஸ்வரி ஹாஸ்பிடலுக்கு போயிடு. ஓகே சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த சூர்யா கதையை முடிச்சாகணும். ஓகே சார். புரியுதா? ஓகே சார், முடிச்சிடறேன் சார்.
அத்தை, நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி அவர் எப்படி இருக்காருன்னு கேக்கட்டா? பண்ணுமா. ஹலோ மாமா, இப்ப அவருக்கு எப்படி இருக்கு மாமா? சுபு, என்னம்மா எந்த நேரத்துல? அதுவும் 12 மணி ஆகுது. என்னாச்சு? வேற ஒண்ணும் இல்ல மாமா, சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, அதான் மாமா. இப்பதான் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தோம். வேலைக்கு சாப்பிடுமா. நீ சூர்யா பத்தில கவலைப்படாதம்மா. நான் தான் இருக்கேன்ல. அவன் கண்ணை திறந்த அடுத்த நிமிஷமே நான் சென்னைக்கு கூட்டிட்டு வந்துடுவேம்மா. நீ கவலைப்படாத. சரி, வச்சிடுறேன். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். டேய், யார் அது? டேய், யார் அது? டேய், டேய், நில்லா. சூர்யா, சூர்யா, டாக்டர், டாக்டர். சூர்யா, டாக்டர், 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 சீக்கிரம் வாங்க. சூர்யா, ஐயோ, என்ன பண்றது தெரியலையே. சூர்யா, டேய், சூர்யா, ஐயோ, டாக்டர், சீக்கிரம் வாங்க. டாக்டர், டாக்டர், என் பொண்ணுக்கு ஆபத்து டாக்டர். எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஐயோ, டாக்டர். சூர்யா, டேய், சூர்யா. டாக்டர், சீக்கிரம் வாங்க டாக்டர். ஐயோ, என்ன பண்ணுது தெரியலையே. வாங்க சார். என்ன பாருங்க சார். என்ன சார் நடக்குதுங்க? என் பிள்ளை எப்படி பண்ணிருக்காங்களே. ஐயோ, என்ன சார் இது? என்ன சார் இது? ஹாஸ்பிடல்ல இது என் பிள்ளை எப்படி பண்ணிருக்காங்களே. யார் சார் பண்ணது இது? ஐயோ, சூர்யா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் நீங்க போங்க சார், நீங்க வாங்க, சொல்லுங்க டாக்டர் சார். பார்க்கல. போங்க சார். நீங்க எதுவும் இல்லையே. வாங்க சார். ஒண்ணாகாது, பயப்படாதீங்க. என்ன சார் நடக்குதுங்க? ஹாஸ்பிடல்ல இது ஒரு உசுருக்கு உத்தரவாதம் இருக்குதா? என்ன கர்மாந்திரம் பாத்துக்கிறீங்க? சார் சார் தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இன்னும் என்ன சார் நடக்கணும்? என் பிள்ளை எவனோ கொலை பண்ண பாத்துருக்கான் சார். சார், இதை நம்ம சும்மா விடக்கூடாது சார். திட்டம் போட்டு இதை பண்ணிருக்காங்க. நான் நினைக்கிறேன் கொலைகாரனுக்கு இந்த ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சார் ப்ளீஸ் தப்பா பேசாதீங்க. நைட்ல செக்யூரிட்டி கம்மி சார்ங்க. யார் வர்றாங்க போறாங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அப்புறம் எதுக்கு சார் ஹாஸ்பிடல் நைட்ல திறந்து வச்சிருக்கீங்க? யாராலும் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா? சார் ப்ளீஸ். நீங்க பேசாதீங்க சார். சார், நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போறோம். இங்க இருந்தா உங்க சன்னோட உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது சார். நாளைக்கு நம்ம கோர்ட்ல இதெல்லாம் போய் சொல்லிட்டு உங்க சன்னை உடனே சென்னைக்கு கூட்டிட்டு போயிடலாம் சார். நீங்க சொல்றது கரெக்ட் சார். என் பிள்ளைய உடனே சென்னைக்கு கூட்டு போகணும் சார். நான் அப்படியே என்ன செய்றேன் செய்யணுமோ சார். அது இப்பவே செய்யுங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். நாளைக்கு இருக்குது உங்க எல்லாத்துக்கும். நீங்க வாங்க சார், வாங்க. பாவீங்களா? அம்மா,